நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஒரு வீடு பற்றி தான் பார்க்க வந்திருக்கிறோங்க. 4 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க, டியூப்ளெக்ஸ் மாடல் டைப்பில் 3 BHK வீடுங்க. இது வந்துட்டு சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டில் வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் வச்ச மாதிரி இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல 1630 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளவே தெளிவாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நியூ ஹவுஸை விட ஓல்டு ஹவுசஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடு வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஜலமூலையில் வந்து போர்வெல் அமைச்சிருக்காங்க. அது போக கார் பார்க்கிங் 10க்கு 21 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட் மெயின் டோர் அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட அக்னிமூலையில் கிச்சன் கம் டைனிங் அமைச்சிருக்காங்க. 8க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கடப்பா செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் வந்து 10க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா 6க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்குதுங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாஸட் வாஷ் பேஷன் ஷவர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட் வித் SS ஹேண்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சோஃபா எல்லாமே வந்து போடுற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஆல்ரெடி சோஃபா போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வீடு பை பண்ணாலும் நீங்களே இதேமாதிரி பண்ணிக்கலாங்க. மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். 10க்கு 17 மெஷர்மெண்ட்டுங்க. வார்ட்ரோப் ஒர்க் வித் அதுபோக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வேணும்னா அப்படியே வச்சுக்கலாங்க. இல்லை ஆனால் நீங்கள் வந்து பெயிண்டிங் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதுலேயும் 6க்கு 5 மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் வாஷ் பேஷன் ஷவர் கனெக்ஷன் டவல் பார் எல்லாமே இருக்குதுங்க. யூஸ்டு ஹவுஸில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு செட்டப்பில் இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் மட்டும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரியும் இல்லைங்க இதில் வந்துட்டு. ஸோ ஆல்ரெடி பழைய வீட்டில் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ இது வந்து இந்த வீட்டோட சின்ன பெட்ரூம் 11க்கு 11 மெஷர்மெண்ட்டுங்க. இதுலேயும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் செல்ஃப் ஒர்க் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டாங்க. அதாவது சைடில் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஷீட் வச்சு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் போட்டு நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவுட்டர் டாய்லெட் வந்து ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இந்த ஓப்பன் ஏரியாவை வந்துட்டு கவர் பண்ணி ஒரு ஜிம் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவுட்டர் ஏரியாவில் கொடுத்துருக்குற இந்த டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைல் ஒர்க் எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க. எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா சரவணம்பட்டிக்கு ரொம்ப க்ளோஸராக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் சத்தி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டுமேட்டு கீரணத்தம் மெயின் ரோட்லேருந்து பக்கமாக வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு யூஸ்டு ஹவுஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்குறோங்க. மறக்காமல் செக் பண்ணுங்கள். மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியா வந்தோம் அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷ் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அது போக வந்துட்டு துணி காய போடுற கம்பிங்க, 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க், நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு ஐடி பார்க்குக்கும் ரொம்ப ரீச்சபுளில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பெரும்பாலும் நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ட் ஹவுஸஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதில்ல. பட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு கால் பண்ணும்போது கேட்டுட்ருக்கிறீங்க. யூஸ்ட் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இப்போ வந்து நம்ம சேனலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஸோ உங்களுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தெரிஞ்ச கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பண்ணியிருக்கிறோங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குதுங்க. அதுபோக வந்து சம்பு, செப்டிக் டேங்க்கு எல்லாமே இருக்குது. சொல்ல வேண்டியது இல்லைங்க. யூஸ்டு ஹவுஸ்னால் இதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இம்மிடியட்டாக ஆக்குப்பை பண்ணுற மாதிரி எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறதுனால பண்ணலாங்க. இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க.
ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. இதனுடைய பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்டு என்ன நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுறதோ மார்ஜின் வச்சு பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல எப்போவுமே வந்துட்டு. ஸோ பட்ஜெட் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் நேரில் வரும்போது நம்ம வந்து டேரெக்டாக நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க கிளைண்ட்கிட்ட பேசிவிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் நல்ல சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.